அதான் முடிச்சுட்டு அதுக்குள்ள வந்தால் எல்லாம் ரெடி பண்ணி சேர்க்கிற ஆக்கி சவுத்து கூட இந்த பக்கம் தான் இங்கே சரிஞ்சு கிடக்கும். வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரியான கல்லெல்லாம் வைக்கிறாங்க. இது ஒரு ஐதீகமாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம 2 வைப்போமா? பார்த்து பாரு தான், அதான் இந்த பாறை தான் அது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இப்போ இதுதான் பாதை. பாதி வழியிலே வரும்போது கட் பண்ணிட்டேன் வீடியோவை. இது வழியாக தான் மறுபடியும் மேலே ஏறி போகணும். ரெண்டு வச்சுட்டு போயிடுவோமா, இல்லை போயிட்டு வரும்போது வச்சுக்கலாமா? வரும்போது வச்சுக்கலாமா? பார்த்துட்டு மற்றதான் செய்யணும். என்னடா கட் பண்ணி போடுறான்னு நினைக்காதீங்க. நடந்து வரும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. இது வந்து வீடு கட்டுறதுக்கு வேண்டுதலுக்காக இதை வச்சுருக்காங்க. இதை உருண்டோம்னா இங்கேருந்து எங்கே தான் போய் நிற்கலாம்னு தெரியாது. அப்பா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா டோட்டல் ஏரியாவே தெரியுது. அந்த அளவுக்கு ஹைட்டு. செருப்பு போட்டு வரலாமா என்னன்னு தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டு வரேன், எல்லாம் போட்டு போகிறாங்க. அங்கே இருந்துச்சு, இதை பேர் போட்டு தான் போகிறாங்க. ஆமாம், அங்கே இடம் இருக்குன்னு பார்க்குறேன். அம்மா, இதுக்கு இந்த பாறைக்கு பேர் வழுக்கு பாறைங்களா? அப்படிதான் சொல்கிறோம். மொட்டைப்பாறை. மொட்டைப்பாறை. சரி வாங்க.
கடைகள்லாம் வச்சுருக்காங்க. இது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியல. இது எதுக்கு நான் கட்டியிருக்காங்க இந்த இதெல்லாம்? என்ன வேண்டுதல்னு தெரியாதுங்களா? சரி சரி சரி, என்ன வேண்டுதலுக்காகன்னு தெரியல, ஆனால் கட்டியிருக்காங்க. ரொம்ப பெரிய மரங்க அது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே. ஒரு வழியாக கொஞ்சம் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அதான் ஒரு பள்ளம் தெரியுது லைட்டாக. இதான் மலை உச்சி. சொல்ல முடியாது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும். அப்படியா? இங்கே கழட்டுறாங்களா? போட்டிருக்காங்க பாரு. இன்னும் தூரமாக எது போதும் என்னன்னு தெரியல. நீங்க இப்ப வரதோடனா ஆடி 18 அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, கூடப்பட்ட மழையோட கஷ்டம் இல்லை, கூட கடுகளவு தான். ஏன்னா நாங்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வந்தோம். ஆடி அமாவாசைக்கு வந்தால் அடுத்த அமாவாசைக்குள்ளேயே ஆடி மாதம். ஆமாம், இல்லை ஆடி மாதம் வந்தோம். ஆடி மாதத்தை வேண்டுதிட்டு போனோம். அப்போ வந்து வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளவே நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படிங்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். நம்ம வேண்டுதல் அடிக்குது பாரு மணி சொல்லும் போதே. கரெக்டாக சொல்கிறேன், அடிக்குது. வந்துட்டோம். இதுக்கப்புறம் செருப்பு எங்கே கழட்டுறாங்கன்னு தெரியல. இங்கே கழட்டிட்டு போயிடலாமா? ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம்.